ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிலாம் முடிஞ்சு பேக் டு ரொட்டீன் வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் வந்துட்டேன். வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். கொளுத்துன பட்டாசு, கம்பி அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுறாதீங்க. வந்துட்டேன் டிப்ஸோட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் ரோல் கேப் வாங்கணும் அப்படின்னா அழகாக சொப்பு ஜாமான் இருக்கிற மாதிரி குட்டி குட்டி பிளேட்டில் வந்து சுருட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜன்னல் வச்ச கம்பியில் தான் ரோல் கேப்பே வருது. ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்டைலாம் அட்டை போட்டதுக்கப்புறம் தூக்கி போடுவோம்ல அந்த ரோலை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ரோல் இல்லை அப்படின்னா நீங்கள் சார்ட்டை கூட அந்த மாதிரி சுருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒன்று எது செஞ்சாலும் ரெண்டாக வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ அதை ஆணியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் அதில் சொருவி வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அம்சமாக அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஐடியா தான், ரொம்பலாம் மெனக்கட தேவையில்ல. டிப் நம்பர் 2 அடுத்த என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி கலர் தீக்குச்சி பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இவ்வளோ குட்டி எங்கே கண்டுபிடிச்சேன்னு தெரியல, பட் இதை தான் வந்து இப்போதைக்கு கையில் கிடச்சிது. அதனால் இந்த பாக்ஸை எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் பெரிய தீக்குச்சி பாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் கண்ணாடி போட்டு ரொம்ப ஒய்யாரமாக இருக்காங்க. இப்போ அந்த பாக்ஸ் மேலே ஒன்று மேலே அந்த மாதிரி அழகாக டவர் மாதிரி அடுக்கிக்கோங்க. எத்தனை பாக்ஸ் வேணாலும் அடுக்கிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். அப்புறம் அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கரும்பிலி சிம்பிளி குத்துன மாதிரி மேலே வந்துட்டு இந்த மாதிரி பீட்ஸ்லாம் வச்சு ஒட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட மினி ட்ராயர் வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ இதை எடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ வந்து இதை பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வந்துட்டு பேக் சைடு வந்து திருப்பிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அங்கே வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. இப்போ அதை நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அழகாக தூக்கி டிவிக்கு கீழே வந்து கம் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ ஒரு கையை வச்சே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஏன் நான் டிவிக்கு கீழே ஒட்டியிருக்கேன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பென் ட்ரைவு ஓடிஜிலாம் தேடுறதுக்குள்ளே அப்பப்பா போதும்னு ஆகிடும். அதுக்குள்ளே வந்து ஒரு படமே முடிஞ்சு போயிடும். அதனால் அதை சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அது மேலே அழகாக உயரமாக ஒரு கிளாக்கையும் உட்கார வச்சிட்டேன். டிப் நம்பர் 3 அடுத்த டிப் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தீக்குச்சியில் 10 பாக்ஸ் இருந்துச்சு. அதில் பாதி பாக்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணிட்டேன், மீதி பாக்ஸ் இருந்துச்சு. அதை என்ன பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு இந்த தீக்குச்சி பத்திர சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த ஃபயர் பண்ணுவோம்ல, அதை வந்து அழகாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2-3 கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி 4 பீஸ் வந்து கிடச்சிது. அதை வந்து ஒரு லைன் டேட்ஸ் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மூடியில் இந்த மாதிரி டபுள் சைட் டேப்போ இல்லை செலோ டேப்போ எது வேணாலும் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பீஸ் எடுத்து அப்படியே பக்கத்தில் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா அந்த பாக்ஸ் இருக்குல்ல, லைன் டேட்ஸ் பாக்ஸ், அதில் வந்து உங்களோட தீக்குச்சி எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு அதில் வந்து கேண்டில்ஸ் கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு அந்த மூடியை போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும். ஏம்மா இதுக்கு பேசாமல் தீக்குச்சியாகவே வச்சுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் வந்து கேட்குது. பட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வச்சோம் அப்படின்னா நமத்து போயிடும். ஆனால் இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நமத்தே போகாது. ரொம்ப சூப்பரான ஐடியா. இந்த மழை காலத்துக்கு தேவைப்படும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4 கம்பி மத்தாப்பு இல்லாமல் தீபாவளியா? கம்பி மத்தாப்போட வந்துட்டு கம்பி மத்தாப்பு எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுருங்க. அந்த பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மேல் சைடு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டர் போர்ஷன் நமக்கு தேவையில்ல, அந்த சென்டர் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த தீக்குச்சியில் இந்த ஒரு சைடு பாக்ஸ் மட்டும் தானே யூஸ் பண்ணலாம், உள்ளே இருக்க பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணல. நீ ஏன் சும்மா இருக்க, இங்கே வந்து உட்காந்துக்கோனா அதுக்கும் சில பல பட்டாசிட்டாலாம் போட்டு கொடுத்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை அந்தந்த இடத்துல வந்துட்டு உட்கார வச்சிங்க அப்படின்னா நமக்கு ஒரு சிம்பிளான ட்ரே வந்து ரெடி ஆகிடும். இதில் அவங்களோட இயரிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப க்யூட்டான ஒரு ஆர்கனைசர் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி க்ளூ பின்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக ஒரே பிளேஸில் இருக்கும். இடத்த வந்து அடைக்கவே அடைக்காது. இது மாதிரி 2-3 கூட நீங்கள் செஞ்சு வச்சு நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5 கம்பி மத்தாப்பு பார்த்தீங்க அப்படின்னா கொளுத்தி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பி இருக்கும். அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து தரையில் தட்டினீங்க அப்படின்னா அந்த சாம்பல் எல்லாமே கீழே விழுந்துட்டு நமக்கு கம்பி மட்டும் கிடைக்கும். இப்போ அதுலேருந்து ஒரு கம்பியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜிலேபி கொண்டெல்லாம் போட்டோம் அப்படின்னா அது மேலே வந்து பூ வைக்கிறதுக்கு வந்து கட்டி எடுத்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. சிம்பிளான டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோஸாக இருக்கட்டும் இல்லை சாமந்தி பூவாக இருக்கட்டும் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட காம்பு எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மத்தாப்பு குச்சி, அதில் ஒன்று பின்னாடி ஒன்று எப்படி ப்ரேயரில் பிள்ளைங்களை நிற்க வைப்போமோ அதே மாதிரியே அழகாக வந்து 1/1 வந்துட்டு கரெக்டான டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரோஸ் வச்சுக்கலாம், இல்லை நந்தியாவட்டையோட அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூ கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். வெறும் பெட்டல்ஸ் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம், அது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் வந்து அழகாக வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் நம்மளோட பூ வந்து கோத்து முடிச்சாச்சு. இதை நம்ம எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்னோட அழகான அருமையான ஜிலேபி கொண்டையில் தான் வச்சு காட்ட போகிறேன். கொண்டை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கோத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு இந்த 2 கம்பையும் அழகாக இந்த பக்கமும் இந்த பக்கமும் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட பூ வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பூ என்னமோ நல்லா தான் இருக்குது, பட் என் கொண்டை தான் கொஞ்சம் குருவி கூடு மாதிரி கச்சன்னு ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம பூ வந்து கோத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் அப்படியே கோத்து சாமி படங்களுக்கு வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம். அது இன்னுமே சிம்பிளாக இருக்கும்.
எல்லாருமே ரொம்ப சேஃபாக தீபாவளி கொண்டாடிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தீபாவளி எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ பட்டாசு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டோமே அப்படின்னு இப்போ யாராவது ஃபீல் பண்ணிங்களாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 6 அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஓட்டை வச்ச ட்ரே வந்து எடுத்திருக்கேன். ஓட்டை இல்லை அப்படின்னா நம்மளே வந்துட்டு ஓட்டை வந்து போட்டுக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் அந்த கம்பி மத்தாப்போட குச்சி எடுத்துக்கோங்க. அதை இந்த சைடு எஸ் மாதிரி எஸ் ஹூக் மாதிரி வளைச்சிட்டு இந்த பக்கம் ஒன்று அப்படியே நேர் கோடாக பார்த்து இந்த பக்கம் ஒன்று மாட்டி விட்டுக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹேங்கிங் ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வார்ட்ரோப்பில் வந்து பார்த்தீங்க இந்த மாதிரி கம்பி இருக்கும். அந்த கம்பிக்கும் அந்த நம்ம மடிச்சு வச்சுக்க ட்ரெஸ்ஸுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேப் இருக்கும். அந்த கேப் வேஸ்ட்டாக தானே போகும். அது மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இது மாதிரி பவுலை வந்து மேலே அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து ஷாக்ஸு, டவலு, கர்ச்சீஃப், டை அது மாதிரி ஆர்கனைசர்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப அப்படி ஜல்லுன்னு எடுத்துகிட்டு திருப்பி வேணும்னா அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வார்ட்ரோப்பில் தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம அக்வாலாம் ஸ்டாண்டு வச்சு வச்சுருப்போம்னா அந்த அக்வாக்கு கீழே கூட வச்சுக்கலாம். அதில் வந்துட்டு வேறு ஏதாவது வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 7 அந்த ரோல் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ரோல் கேப்பு. பார்க்கறதுக்கு அழகாக வட்டமாக ஜிலேபி மாதிரி இருக்குல்ல, அந்த ஜிலேபி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அட்டை வந்து எடுத்துக்கோங்க. அட்டை எடுத்துகிட்டு க்ளூகன் இல்லைனா டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி நம்மளோட அந்த ஜாங்கிரி மாதிரி இருக்க அந்த பூக்கள் எல்லாத்தையும் உங்களோட ரேண்டமாக அங்கங்கே ஒன்று அப்படி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நான் ஒட்ட போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து இது ஒரு வால் ஹேங்கிங் தான். ரொம்ப சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் தான். இந்த மாதிரி அங்கங்கே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பெயிண்ட் வச்சு அதுக்கு அழகான அந்த மாதிரி ஸ்டெம்ஸ் எல்லாத்தையும் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா அது கீழே வந்து அப்படியே மொட்டையாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அது எதுலையாவது ஒரு தொட்டியில் வைக்கணும்ல, அதுக்காக தயிர் டப்பா எடுத்துக்கோங்க. அதை 2ஆக வெட்டிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தொட்டி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பூந்தொட்டி வந்து ரெடி ஆகிடும். அது பார்க்கறதுக்கு மொட்டையாக இருக்கேன்ட்டு அது மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை அங்கங்கே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் நடுவில் வந்து பிளெயினாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு வாலில் வந்து மாட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வால் டெக்கர் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து 2 in 1 பர்பஸ் வால் டெக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து கேப் இருக்கும். அதில் வந்துட்டு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒளிச்சு வைக்கிற ஐட்டம்ஸை கூட அதில் போட்டு வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சில்ட்ரன்ஸ் டே வரப்போது நிறைய டீச்சர்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்ருப்பீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ரிட்டன் கிஃப்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேம் டேக்கை உங்கள் குழந்தைங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணி கொடுங்க. சாக்லேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே நாள்லேயே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி நேம் டேக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த மாதிரி நேம் டேக்ஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் டே கார்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்காக ஒரு பல்கோட 60 பீஸ் பிரேஸ்லெட் வந்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருந்தோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். 200+ மாடல்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. டிப் நம்பர் 8 அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து அந்த குட்டி கம்பி மத்தாப்பு இருக்குல்ல, அந்த கம்பி மத்தாப்பை அந்த மாதிரி சாம்பல் எல்லாத்தையும் தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வச்சுட்டு இந்த மாதிரி ரிங் மாதிரி வளைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து எத்தனை பீசஸ் வந்து தேவைப்படுதோ நீங்கள் அத்தனை பீசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 7 பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லா கம்பியும் அதே மாதிரி அழகாக வந்து சுருளாக வந்துட்டு மடக்கிக்கோங்க. மடக்கி முடிச்சதுக்கப்புறமா அந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டுக்குள்ளே இந்த ரவுண்டு வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த நீட்டிட்டு இருக்க கம்பி பார்த்தீங்களா, அதை நீ இந்த பக்கம் போ, நீ எந்த பக்கம் போ அப்படின்னு அதுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டரை போட்டு இதே மாதிரி மடிச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா பீஸையுமே ஒன்றுக்கு கீழே இதே மாதிரி லைனாக வந்து தொங்க விட்டுருங்க. பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முட்டையாக அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 7 பீஸையும் வந்துட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே வந்து நம்மளோட ராஜா எஸ் ஹூக் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இதை உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் மாட்டினீங்க அப்படின்னா இந்த ஊக்கு, ஹேர் பின், அதுக்கப்புறம் ஹேர் கிளிப்ஸு, அப்புறம் அந்த ஹேர் பேண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு அழகாக ஒன்றா உள்ள நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம். இது வந்து நிறைய பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்துட்டு கிச்சனில் மாட்டுறீங்க அப்படின்னா உள்ளே வந்து கரண்டி எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரெஸ் எடுக்க எனக்கு இடமே இல்லை, வார்ட்ரோபும் கிடையாது, பீரோவும் கிடையாது, ஒரே ஒரு கொடிக்கயிறு தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடிக்கயிறுலேயே ஒரே ஒரு இடத்துல மட்டும் இதை வந்து மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹூக்லேயுமே நீங்கள் வந்து உங்கள் ஹேங்கர் மாட்டி ட்ரெஸ்ஸோ இல்லை சாரீஸோ குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸோ நீங்கள் வந்து மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 15 ட்ரெஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஹைட்டில் மாட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இடத்த அடைக்கவே அடைக்காது. ஸோ சின்ன வீடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த டிப் வந்து ட்ரை பண்ணலாம். சப்போஸ் பீரோ தான் இருக்குது அப்படின்னா பீரோவோட அந்த டோரில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுலேயே நீங்கள் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கம்பி மத்தாப்பு வச்சு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதோட லிங்க் மேலே ஐகார்டில் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 3 வேணும் அப்படின்னாலும் கீழே மறக்காமல் பார்ட் 3 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.